புதிய முதலீட்டாளர்கள் கிட்டத்தட்ட 42,000 கோடி. இதில் இருக்கிற மிகப்பெரிய ரிஸ்க் என்னென்னா, அது ஏற மாட்டேங்குது அப்படின்னு விற்க ஆரம்பித்தால் அது வந்து ஒரு மிகப்பெரிய டேஞ்சர். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. வேலம்மாள் Lexus Honors Everest Hero Ashish in presence of chess champion Gugesh D. புதிய முதலீட்டாளர்கள், சிறு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து வந்து பணத்தை வந்து மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணின்னு இருக்கிறாங்க. போன மாதம் வந்த டேட்டா வந்து கிட்டத்தட்ட 42,000 கோடி புதுசாக உள்ள பணம் வந்திருக்கு. அது வந்து ஒரு மிகப்பெரிய தொகை. ஆனால் அந்த பேங்கிங்கில் வந்து HDFC பேங்க்கும் ICICI பேங்க்கும் ஓரளவு நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. 1-2 கொட்டாக் பேங்க்கும் ஆக்சிஸ் பேங்க்கும் தவிர மற்ற மேஜர் பேங்க்ஸ் எல்லாமே நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போன வாரம் கேட்டப்போ சொன்னேன், இல்லைங்க இப்போ பேங்க் வந்து கொஞ்சம் பேரிஷ் ஆகிடுச்சு, இப்போ கொஞ்சம் ஆட்டோ கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆட்டோ செக்டர் ரிசல்ட் வந்து இந்த தடவை ஒரு 2014-15 இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆராய்ச்சி பண்ணதில் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, கச்சா எண்ணெயோட விலை இறங்கும் அடுத்த சில ஆண்டுகளில். அது நல்ல அருமையான ஸ்டடி. அதனால் நான் என்ன பண்ணேன், போய் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்லாம் வாங்கினேன். கடைசியில் நான் எதிர்பார்த்த மாதிரியே 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு கச்சா எண்ணெய் விலை இறங்குது. ஆனால் இந்த மத்திய அரசாங்கத்தில் என்ன பண்ணிட்டாங்க, கச்சா எண்ணெய் விலை இறங்க இவங்க வந்து எக்ஸைஸ் டியூட்டி ஏற்றின வந்துட்டாங்க. இதே காலகட்டத்தில் நான் வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வாங்குறதுக்கு பதில் ஏஷியன் பெயிண்ட்னு ஒரு நிறுவனம் இருக்குது, அது வாங்கியிருந்தால் தொடர்ந்து பல ஆண்டுகளுக்கு அது நல்ல ரிட்டர்ன் கொடுத்தது. என்ன லாபம் வருது பங்குச்சந்தைன்னு தெரியாமல் பணத்தை வந்து கொட்டிக்கினே இருக்கிறாங்க. ஸோ ஒரு மாதம் இன்னும் புது முதலீட்டாளர்கள் வராங்க, ஆனால் பங்குச்சந்தை ஏறவே இல்லை. எங்கே லாபம் பண்ணுறாங்க? இதில் இருக்கிற மிகப்பெரிய ரிஸ்க் என்னென்னா, ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த சிறு முதலீட்டாளர்கள் இல்லை நம்ம பணம் போட்டுன்னே இருக்கிறோம், அது ஏற மாட்டேங்குது அப்படின்னு விற்க ஆரம்பித்தால், எப்பயும் விற்க ஆரம்பித்து அப்போ இவங்களும் விற்க ஆரம்பித்தாங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய டேஞ்சர். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம வீக்லி அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் பங்குச்சந்தையினுடைய. போன வாரம் வந்து நிஃப்டி 24,500 கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து ஒரு பேரிஷ் மோட்க்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஃப்ரைடே வந்து 24,500 கீழே க்ளோஸ் ஆச்சு. ஆனால் இந்த வாரம் வந்து நம்ம வந்து ஒரு ரெக்கவரியை பார்க்குறோம் சார். நீங்கள் எப்பவுமே சொல்வீங்க மார்க்கெட்டுக்கு வந்து நியூஸ் தேவை, எதர் டவுன் ஆகிறதுக்கோ இல்லை அப் ஆகிறதுக்கோ அப்படின்னு. ரெக்கவர் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான நியூஸ்லாம் நமக்கு ஹெல்ப்பாக இருந்துச்சு? பொதுவாக பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன், எப்பவுமே எல்லாமே ரொம்ப பேரிஷாக இருக்கும்போது அப்போ தான் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வருவாங்க. நல்லா இருக்குது, குறைவான விலையில் இருக்குன்ட்டு வாங்குவாங்க. ஸோ அது கூட திரும்பினது ஒரு காரணமாக இருக்கலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 6 வாரங்களாக நம்முடைய பங்குச்சந்தைகள் கீழே போயிருக்கு. வீக் டு வீக், அதாவது முன் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கம்பேர் பண்ணும்போது இந்த வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. அது வந்து ஒரு ரெட் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. வீக்லி கேண்டலில் 6 வீக்லி கேண்டில் வந்து ரெட்டில் இருந்தது. இதுவரைக்கும் இந்தியாவுடைய சரித்திரத்தில் இதுக்கு முன்னாடி 2 தடவை தான் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஈவன் கரோனா வைரஸ் லீமன் பிரதர் கொலாப்ஸ் சமயத்தில் கூட அந்த மாதிரி நடக்கலை. ஒரு தடவை 2013 நடந்தது, அதுக்கப்புறம் இன்னொரு தடவை வந்து 2018. ரெண்டுமே பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு US சம்மந்தப்பட்டது தான். லீமன் பிரதர் கொலாப்ஸ் சமயத்தில் வட்டி விகிதங்கள்லாம் குறைச்சிக்கினே போயிட்டாங்க. அது கிட்டத்தட்ட 0ன்ற அளவு கொண்டு போயிட்டாங்க அமெரிக்காவில். அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அந்த வட்டி விகிதங்களை ஏற்றலாம் அப்படின்னு அவங்க யோசனை பண்ணாங்க. அது 2013. அது வந்து டேப்பர் டேண்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எதிர்பார்த்து நம்முடைய பங்குச்சந்தைகள் அது ஆக்சுவலாக டேப்பர் டேண்ட்ரம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3-4 மாதம் முன்னாடியே நம்ம மார்க்கெட் நல்லா விழுந்துருச்சு. அது ஒன்று நடந்தது. அதே போல் திரும்பவும் 2018 அதே தான். யூஎஸில் வந்து இன்ஃப்ளேஷன் ஷூட்டப் ஆச்சு. அப்போது 2018 ஃபெப்ரவரின்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு தடவை 6 வாரங்கள் தொடர்ந்து கீழே இறங்கிச்சு. ஸோ இந்திய சரித்திரத்தில் 3வது தடவையாக போன வெள்ளிக்கிழமை நான் என்ன சொல்லியிருந்தேன், 24,500க்கு கீழே போகக்கூடாது, போனாலும் க்ளோஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது 24,500 கீழும் போய் 24,500 கீழே க்ளோஸும் ஆச்சு. நாங்கள்லாம் ஆசிரியராக இருந்தாலும் ரொம்ப நாள் அப்படி சொல்லியிருந்தது, சொல்கிற பேச்சை கேட்காத பசங்கன்ட்டு. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டும் அப்படி தான், நம்ம சொல்கிற பேச்செலாம் கேட்காது. பட் இருந்தாலுமே ஒரு FIIDAன்னு சொல்லுவாங்க, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய பங்குகளை வாங்கியிருக்கிறாங்க. அவங்க இந்த அளவுக்கு எதனால் அவங்களால பங்குகள் வாங்க முடியுதுன்னா, புதிய முதலீட்டாளர்கள், சிறு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து வந்து பணத்தை வந்து மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணின்னு இருக்கிறாங்க. போன மாதம் வந்த டேட்டா வந்து
கிட்டத்தட்ட 42,000 கோடி புதுசாக உள்ள பணம் வந்திருக்கு. அது வந்து ஒரு மிகப்பெரிய தொகை. ஏன்னா ஒரு மாதத்துக்கே பார்த்திங்கன்னா 4 வாரம் இருக்கும். அதில் 5 நாள் தான் ட்ரேடிங், மண்டே டு ஃப்ரைடே. 4-5 20 ட்ரேடிங் செஷன் தான் இருக்கும். 20 ட்ரேடிங் செஷனுக்கு 42,000 கோடி அவங்களுக்கு வருது. அப்போது ஒவ்வொரு நாளுமே 2,000 கோடி ரூபான்ற அளவுக்கு அவங்களால முதலீடு பண்ணக்கூடிய வசதி அந்த புதுசாக வந்த பணத்தில், ஏற்கனவே இருக்கிற பணமும் நிறைய வச்சுன்னு இருக்காங்க. ஸோ இதனால் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக பை பண்ண ஆரம்பித்தாங்க. அது அக்ரெசிவாக பை பண்ணதுனால பங்குச்சந்தைகள் ஏறிச்சு. அது வந்து ஒரே நேர்கோட்டிலலாம் ஏறல. ஒரு 200 பாயிண்ட் கீழே போயிட்டு 300 பாயிண்ட் மேலே வந்து திரும்ப 200 பாயிண்ட் கீழே வந்து திரும்ப 400 பாயிண்ட் மேலே போய் ஏதோ ஆட்டம்லாம் பெரிய ஆட்டம். குறிப்பாக கடந்த வியாழக்கிழமையிலேருந்து இந்த புதன்கிழமை வரைக்கும் பார்த்திங்கன்னா தினமுமே வந்து நிஃப்டி வந்து ஒரு 200 புள்ளிகள் 250 புள்ளிகள் மேலேயோ அல்லது கீழவோ, பல நேரங்களில் 2 பக்கமும் காலையில் 200 புள்ளி கீழே இறங்கியிருக்கும், மத்தியானம் 300 புள்ளி ஏறிடும், அல்லது காலையில் 200 புள்ளி ஏறி இருக்கும், மத்தியானம் 250 புள்ளி இறங்கிடும். அது வந்து ஹை வாலடைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாலடைலாக இருந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக ட்ரெண்ட் நடந்து ஓரளவு ஃபஸ்ட்டு வந்து 6 வாரங்கள் கழித்து 7வது வாரம் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. சரி, இப்போ நம்ம ரிசல்ட் சீசன் பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஆல்மோஸ்ட் எல்லா ரிசல்ட்டும் நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ உங்களோட அனாலிசிஸில் டாப் 3 செக்டார்ஸ் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்த செக்டார்ஸ், எந்தெந்த செக்டார்ஸ் வந்து எதிர்பார்த்தபடி ரிசல்ட் கொடுக்கல, அண்ட் ஆல்சோ கம்பெனிஸ்? நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசும்போது நீங்கள் கேட்டீங்க எந்த செக்டர் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னப்போ நான் பேங்கிங் செக்டர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த பேங்கிங்கில் வந்து HDFC பேங்க்கும் ICICI பேங்க்கும் ஓரளவு நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. மற்றபடி ஆக்சிஸ் பேங்க் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஏதோ 1-2 கொட்டாக் பேங்க்கும் ஆக்சிஸ் பேங்க்கும் தவிர மற்ற மேஜர் பேங்க்ஸ் எல்லாமே நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலுமே வந்து இது வந்து முன்னாடியே வந்து ஃபேக்டரின் ஆகிடுச்சு. ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்முடைய மார்க்கெட் நிஃப்டி ஆல் டைம் ஹை வந்து போன செப்டம்பரில் அது வந்து 26,300. நான் சொல்கிறது தோராயமாக சொல்கிறேன். ஆனால் பேங்க் நிஃப்டியினுடைய ஆல் டைம் ஹை போன அக்டோபரில் 54,000. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து அந்த 23,000 கிட்டலாம் போகவே இல்லை. ஆனால் பேங்க் நிஃப்டி மட்டும் அந்த 54,000 தாண்டி 57,600 வரைக்கும் போனாங்க. ஸோ இது ஏற்கனவே வந்து இதை எதிர்பார்த்து ஏற்கனவே வந்து பங்குச்சந்தைகள் ஏற்றம் கண்டுட்டதுனால ரிசல்ட்டுக்கு அப்புறம் பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. குறிப்பாக பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப வீக்காக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பக்கம். அதுக்கப்புறம் நீங்கள் போன வாரம் கேட்டப்போ சொன்னேன் இல்லைங்க, இப்போ பேங்க் வந்து கொஞ்சம் பேரிஷ் ஆகிடுச்சு, இப்போ கொஞ்சம் ஆட்டோ கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆட்டோ செக்டர் ரிசல்ட் வந்து இந்த தடவை ஓரளவு நல்லா இருக்குது. அதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்லலைனாக்கா, போன மாதம் வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டா கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் இல்லாத அளவு குறைவாக 2.1%ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதம் 7 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு குறைவாக 1.55% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்திருக்கு. இதனால் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, வரும் காலங்களில் வட்டி விகிதங்கள் குறையும். இந்த வட்டி விகிதங்கள் குறைஞ்சதுன்னா இந்த ஆட்டோ செக்டருக்கு வட்டி கம்மியாக இருந்ததுன்னா நிறைய பேர் EMIயில் வாங்க முடியும். அப்படின்றதுனால ஆட்டோ செக்டர் இந்த தடவை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. சார், பாட்டம் செக்டர்ஸ்? பாட்டம்னு சொன்னிங்கன்னா வந்து இப்போதைக்கு வந்து ஐடி செக்டர் தான். ஐடி செக்டர் ஏற்கனவே பிரச்சனையில் இருக்குது. அது பத்தாத்துக்கு இந்த ட்ரம்ப் டேரிஃப் இருக்குதா இல்லையா, ஏன்னா அது அந்த ஐடி வந்து சர்வீசஸில் வரும். ஸோ ஒட்டு மொத்தத்தில் ரொம்ப பேரிஷாக இருக்கிறது வந்து ஐடி செக்டர். ஆனால் வந்து நீங்கள் நீண்ட கால முதலீட்டாளராக இருந்தால் இந்த இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் பங்குகள் வாங்குறத பற்றி யோசனை பண்ணலாம். இப்போ நீங்கள் வேல்யூவேஷன் பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லையா, லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் வந்து வேல்யூவேஷன். இப்போது நிஃப்டி ஆல் டைம் ஹையிலேருந்து எந்தெந்த செக்டார் நல்ல அட்ராக்டிவான வேல்யூவேஷன் இருக்குது சார், செக்டார் வைஸ்? அதாவதுங்க, பங்குச்சந்தை பற்றி ஒன்று முக்கியமாக சொல்லிடுறேன். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, மார்க்கெட்ஸ் கேன் பி இர்ரேஷனல் அன்டில் யூ கோ பேங்க்ரப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செக்டர் வேல்யூவேஷன் நல்லா இருக்குது அப்படின்னோம்னா நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா அது அடுத்த 10 வருஷத்துக்கு நல்லாவே இருக்காது. ஸோ அதனால் எந்த செக்டர் வந்து வேல்யூவேஷன் நல்லா இருக்குது, அதாவது வேல்யூவேஷன் இஸ் நாட் த ஒன்லி பராமீட்டர், கரெக்டுங்களா? ஸோ நிறைய கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இருக்குது. இப்போ ஒரு டாட்டா நிறுவனத்தில் ஒரு பங்கு நல்ல வேல்யூவேஷனில் கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணும்போது எதுவும் தப்பு பண்ண மாட்டாங்க, நிறைய எத்திக்ஸ் இருக்குது, மாரல் இருக்குது, எல்லாமே நல்ல ஒரு இது இருக்குது. ஆனால் சில நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா வேல்யூவேஷன் நல்லாயிருக்கும், இருந்தாலும் அவங்க தவறுகள்லாம் பண்ணுவாங்க. இப்போ சமீபத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போது வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டார். அவர் கம்பெனி ஒன்று கீதாஞ்சலி ஜெம்ஸ்ன்னு இருந்தது, அது 400 ரூபாயில் ட்ரெண்ட் நடந்துருந்தது. அவர் திடீர்னு ஒரு நாள் வந்து அவர்
11,000 கோடி ஃப்ராடு பண்ணியிருக்கிறாரு பஞ்சாப் நேஷனல் பேங்க்லேருந்து. உடனே அந்த பங்குகள் இறங்க ஆரம்பிச்சிட்டு, அதில் தினமும் வந்து லோவர் சர்க்கியூட். நீங்கள் ஷேரை வச்சுருந்தாலும் உங்களால் விற்கவே முடியாது. டெய்லி லோவர் சர்க்கியூட் ஆகிட்டு அது 400 ரூபாயிலேருந்து 50 ரூபா வந்து தான் அந்த லோவர் சர்க்கியூட் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் முதலீடு பண்ணுறீங்கன்னா இந்த ரிஸ்க்லாம் இருக்குது. ஏதோ ஒரு ஃப்ராடு ஏதோ ஒன்று நடந்ததுன்னு சொன்னால் அது தொடர்ந்து லோவர் சர்க்கியூட்லேயே போகும். உங்களால் வந்து நம்ம வந்து ஒரு 10 ரூபா லாஸ் ஆனாலும் பரவாயில்ல வெளியே வந்துடலாம்னா உங்களை வெளியே வரக்கூட முடியாது. அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துடும். அந்த லோ வேல்யூ இருக்குதுன்னா அதுக்கு உண்டான ரிஸ்க் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்லாம் எடுத்துங்க. நம்ம எந்த ஒரு அனாலிசிஸ் பண்ணாலுமே இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். நான் வந்து என்னோடய லைஃப்பில் ஒரு அனாலிசிஸ் பண்ணி அது எவ்வளோ மோசமாக போச்சுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 2014-15 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நான் உட்காந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணேன். நான் ஆராய்ச்சி பண்ணதில் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த கச்சா எண்ணெயோட விலை இறங்கும். கச்சா எண்ணெயோட விலை இறங்கும், அது ஏறாது அடுத்த சில ஆண்டுகளில். அது நல்ல அருமையான ஸ்டடி. என்ன நடந்தது, அதனால் நான் என்ன பண்ணேன், போய் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்லாம் வாங்கினேன். HPCL, BPCL, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், அந்த மாதிரி பங்குகள்லாம் வாங்கினேன். ஏன்னா கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சதுன்னா பெட்ரோல் டீசல் விலை குறையும். பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சதுன்னா நிறைய பேர் பெட்ரோல் டீசல் வாங்குவாங்க. அப்போ வாங்கினாங்கன்னா அது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். கடைசியில் நான் நான் எதிர்பார்த்த மாதிரியே 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு கச்சா எண்ணெய் விலை இறங்குது. ஆனால் இந்த மத்திய அரசாங்கத்தில் என்ன பண்ணிட்டாங்க, கச்சா எண்ணெய் விலை இறங்க இவங்க வந்து எக்ஸைஸ் டியூட்டி ஏற்றின வந்துட்டாங்க. ஆனால் இதே காலகட்டத்தில் நான் வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வாங்குறதுக்கு பதில் ஏஷியன் பெயிண்ட்டுன்னு ஒரு நிறுவனம் இருக்குது, அது வாங்கியிருந்தால் தொடர்ந்து பல ஆண்டுகளுக்கு அது நல்ல ரிட்டர்ன் கொடுத்தது. அதையும் சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த கச்சா எண்ணெய் வாங்குகிறோம் இல்லையா, இந்த கச்சா எண்ணெய் வாங்கி அதை வந்து சூடுபடுத்துவாங்க. சூடுபடுத்தும் போது ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் வர்றது டீசலு, ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் வர்றது பெட்ரோலு. அது எல்லாம் போனதுக்கப்புறம் ஆவியாக போனதுக்கப்புறம் திப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த திப்பி தான் வந்து பெயிண்ட்டுக்கு பயன்படுத்துகிற ஒரு மூலக்கூறு, ரா மெட்டீரியல். அப்போ கச்சா எண்ணெய் விலை இறங்கிச்சுனாக்கா அந்த திப்பியோட விலையும் இறங்கும். அப்போ பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அது பெனிஃபிட்டு. பெயிண்ட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து யாரும் டேக்ஸ்லாம் எதுவும் இது பண்ணலை. ஸோ என்னாச்சு, அந்த ஏஷியன் பெயிண்ட் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஆனால் நான் முதலீடு பண்ண ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்லாம் எதுவும் சரியாக பண்ணல. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எது நம்ம ஆராய்ச்சி பண்ணாலுமே அது இப்போ இருக்கிற சூழ்நிலை வச்சு பண்ணுவோம். அது எதிர்காலத்தில் சப்ஜெக்ட் டு ஸோ மெனி. சார், போன வாரம் அந்த டேட்டா 2 சொல்லியிருந்தீங்க. ஒன்று ஆம்ஃபியோட டேட்டா மியூச்சுவல் ஃபண்ட் சார்ந்து, இன்னொன்று CPI இன்ஃப்ளேஷன் சொல்லியிருந்தீங்க. இந்த 2 டேட்டா நம்ம பங்குச்சந்தைக்கு ஏதாவது சாதகமாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பொதுவாக வந்து பார்த்திங்கனாக்க அமெரிக்க பங்குச்சந்தைகள்லாம் ஒரு டேட்டா வந்ததுன்னா அந்த டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டு நல்லா ரியாக்ட் ஆகும். ஒரு இன்ஃப்ளேஷன் நல்ல டேட்டா வந்ததுன்னா வேகமாக ஏறும், கொஞ்சம் மோசமாக டேட்டா தான் வேகும். நம்ம நாட்டு பங்குச்சந்தைகள் வந்து பெரும்பாலும் இட் இஸ் நாட் எ டேட்டா டிபெண்ட் மார்க்கெட். ஸோ இன்ஃப்ளேஷன் குறையுதுன்னா உடனடியாக வங்கி துறை பங்குகள்லாம் ஏறி இருக்கணும், ஆட்டோ ஏறி இருக்கணும், ரியல் எஸ்டேட் ஏறி இருக்கணும். அதெல்லாம் எதுவும் ஏறலை. ஸோ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எக்கனாமிக் டேட்டா, அதாவது GDP டேட்டான்னு சொல்லுவாங்க, கன்சூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா, ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா, அப்புறம் வந்து பர்ச்சேஸ் மேனேஜர் இண்டெக்ஸ் டேட்டான்னு சொல்லுவாங்க, மேனுஃபேக்சரிங் PMI டேட்டா, சர்வீசஸ் PMI டேட்டா, இதெல்லாம் வந்து ஒரு மாதமாக ரெகுலராக வர டேட்டா. இதுக்கு பெருசாக வந்து நம்முடைய சந்தைகள் ரியாக்ட் ஆகாது. அதனால் 7 வருஷம் இல்லாத அளவுக்கு இன்ஃப்ளேஷன். ஸோ அதனால் இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டான்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஆனால் இந்த ஆம்ஃபி டேட்டா வந்து ஒரு முக்கியமான டேட்டா. ஏன்னா சிறு முதலீட்டாளர்கள் இவ்வளோ பணத்தை நம்பி முதலீடு பண்ணுறாங்க. அதனால் பங்குச்சந்தைகள் ஓரளவுக்கு கீழே விழாமல் காப்பாற்றுது, ஆனால் மேலேயும் போகலை. நான் போன வாரமே உங்கள்கிட்ட சொன்னேன், அமெரிக்க பங்குச்சந்தைகள் ஆல் டைம் ஹை. இதுக்கு முன்னாடி அங்கே வந்து S&P 500 அப்படின்னு இருக்குது. இங்கே எப்படி நிஃப்டி வந்து 50 டாப் கம்பெனியோட ஆவரேஜ், அதே போல் அமெரிக்காவில் S&P 500ங்கிறது அமெரிக்காவில் இருக்கிற டாப் 500 கம்பெனியோட ஆவரேஜ். அது இதை விட ஒரு பெட்டரான ரிஃப்ளெக்ஷன். அது வந்து போன தடவை ஆல் டைம் ஹை வந்தப்போ 6150 இருந்தது. அங்கேருந்து இப்போ கிட்டத்தட்ட 6500 வந்துட்டாங்க. அதாவது ஏற்கனவே இருந்த ஆல் டைம் ஹையை தாண்டி ஒரு 5-6% மேலே போயிருக்கிறாங்க. ஆனால் நாம் கடைசியாக ஆல் டைம் ஹை வந்து 26,300, ஆனால் இப்போது 24,600 இருக்கிறோம். அவங்களாம் ஒரு 5-6% மேலே இருக்கிறாங்க, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8-10% கீழே இருக்கிறோம். இந்த ஹியூஜ் அண்டர் பர்ஃபார்மன்ஸு கண்டிப்பாக இருக்குது. உலகத்திலே மிகச்சிறந்த முதலீட்டாளர் யாரை கேட்டிங்கனாலும் நான் சொல்லுவாங்க, வாரன் பஃபெட்டுன்னுவாங்க. இந்த வாரன் பஃபெட்டே துண்டை காணும் துணியை காணும்னு ஓட வச்சார் நாடு, நம்ம நாடு.
எனக்கு ஒரு காமன் மேனாக எனக்கு வர ஒரு கொஸ்டின் என்னென்னா, எஃப்ஐஐ ரீட்டைல் பீப்புள் இதில் யாருக்கு வந்து நாலேஜ் அதிகமாக இருக்கும்? எஃப்ஐஐ. ஆனால் அவங்க விற்றுக்கினே இருக்கிறாங்க, ஆனால் நம்மளுங்க வாங்கிக்கினே இருக்கிறாங்க. இந்த தடவை பிஜேபியினுடைய மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிறு முதலீட்டாளர்கள் தான். என்ன லாபம் வருது பங்குச்சந்தையிலன்னு தெரியாமல் பணத்தை வந்து கொட்டிக்கினே இருக்கிறாங்க. அதனால் எஃப்ஐஐ எவ்வளோ விற்றாலுமே இறங்க மாட்டேங்குது. அதைத்தான் வந்து இந்த மாதம் ஆம்ஃபி டேட்டாவும் அதை தான் உறுதிப்படுத்துது. ஒவ்வொரு மாதமும் அந்த ஆல் டைம் ஹைன்றாங்க. ஸோ ஒரு மாதமும் இன்னும் புது முதலீட்டாளர்கள் வராங்க, ஆனால் பங்குச்சந்தை ஏறவே இல்லை. எங்கே லாபம் பண்ணுறாங்க? இதில் இருக்கிற மிகப்பெரிய ரிஸ்க் என்னென்னா, ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த சிறு முதலீட்டாளர்கள் இல்லை நம்ம பணம் போட்டுன்னே இருக்கிறோம், அது ஏற மாட்டேங்குது அப்படின்னு விற்க ஆரம்பித்தால், எஃப்ஐயும் விற்க ஆரம்பித்து அப்போ இவங்களும் விற்க ஆரம்பித்தாங்கன்னா, அது வந்து ஒரு மிகப்பெரிய டேஞ்சர் இருக்குது. ஆனால் அது வராது அப்படின்னு நம்ம நம்புவோம். சார், நம்ம கமாடிட்டி சந்தை பொறுத்தவரைக்கும் கடந்த வாரத்திலேருந்து இந்த வாரம் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, குறிப்பாக தங்கம் வெள்ளியில்? பொதுவாக பார்த்திங்கன்னா தங்கம் வந்து ஒரு ஆல் டைம் ஹைக்கு வந்துடுச்சு. அங்கேருந்து இப்போ அப்படியே ஒரு கன்சாலிடேஷன் மோடில் தான் இருக்குது. இப்போ கோயிங் ஃபார்வர்டு வந்து இப்போ அமெரிக்காவில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ட்ரம்ப் வந்து வட்டி வீதங்களை குறைக்கணுன்றாரு, அந்த ஃபெட் சேர்மன் குறைக்க மாட்டேன்றாரு. இதனால் வந்து அந்த ஃபெட் சேர்மனே வேலையை விட்டு தூக்கிடலாமா அப்படின்னு ஒரு யோசனை பண்ணுறாங்க. இது நடுவில் அந்த ஃபெட் சேர்மன் வந்து அவர் ஆஃபீஸ் பில்டிங்லாம் ரெனோவேட் பண்ணார், அதுக்கு வந்து காசு நிறைய செலவு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அது மேலே ஒரு கேஸை போட்டு வெளியே தள்ளலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலும் ஃபெட் சேர்மனை வெளியே அனுப்புனா பங்குச்சந்தைகள் வந்து பெரிய அளவில் நெகட்டிவாக ரியாக்ட் ஆகும். அதுக்காக பயந்து பண்ணாமல் இருக்காங்க. ஆனாலும் அடிக்கடி ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வட்டி விகிதங்களை குறைங்க, நீங்கள் குறைக்க மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இது வரைக்கும் அவர் குறைக்கிறேன்னு சொல்லலை. இப்போ சமீபத்தில் அமெரிக்காவில் வந்த கன்சூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷனும் கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கு. அதனால் செப்டம்பர் மாதம் வட்டி விகிதங்கள் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. வட்டி விகிதங்கள் தொடர்ந்து குறைஞ்சதுனால் தங்கத்தோட விலை குறையாது. ஸோ அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்கம் தான், அதனால் அது என்றைக்குமே வேல்யூ இருக்கும். பட் இப்போ புதுசாக முதலீடு பண்ணுறதா இருந்தால் இது ரொம்ப ஹை ப்ரைஸில் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், ஏதாவது கரெக்ஷன் வந்ததுன்னா வாங்கலாம். பட் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள். சார், வரும் வாரம் பங்குச்சந்தை எப்படி இருக்க போகுது, குறிப்பாக நிஃப்டி அண்ட் சென்செக்ஸினுடைய லெவல்ஸ்? அடுத்த ஒரு வாரம் பார்த்திங்கனாக்கா 5 ட்ரேடிங் செஷன். பொதுவாக வந்து இந்த பப்ளிக் ஹாலிடேன்னு வருது இல்லைங்களா, அது வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று இன்டர்நேஷ்னல் பப்ளிக் ஹாலிடே, ஒரு கிறிஸ்மஸ் வருது, உலகம் முழுக்க விடுமுறை, மே தினம் உலகம் முழுக்க. ஸோ அந்த மாதிரி வந்து சில இது. ஆனால் சிலது வந்து லோக்கல் ஹாலிடே, அது இண்டிபெண்டன்ஸ் டே. நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் 15, ஒரு நாட்டுக்கும் ஒரு தேதியில் வரும். இது இன்டர்நேஷ்னல் ஹாலிடே கிடையாது. இதே போல் விநாயகர் சதுர்த்தி இதெல்லாம் வந்துன்னா லோக்கல் ஹாலிடே. நம்முடைய நாட்டு நிஃப்டி ஓகேங்களா, அது வந்து உலக அளவில் ட்ரேட் நடக்குது, கிஃப்ட் நிஃப்டின்னு சொல்லுவாங்க. அதை பார்க்கும்போது இறங்கிடும், அல்லது நல்ல செய்தி வந்தால் ஏறவும் செய்யும். ஆனால் நம்மளால் வந்து மண்டே தான் ரியாக்ட் பண்ண முடியும். அதனால் பெரும்பாலும் வர்த்தகர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த லாங் வீக்கெண்டு வந்ததுனால், குறிப்பாக அந்த லாங் வீக்கெண்டும் இப்போ குட் ஃப்ரைடே வருதுன்னு வச்சுங்களேன். குட் ஃப்ரைடே வந்து நமக்கும் லீவு, உலகம் எல்லாருக்கும் லீவு, அது பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் இது வந்து லோக்கல் ஹாலிடே. அதில் நிறைய ட்ரேடர்ஸ் வந்து பொசிஷன் வந்து கேரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா எது வேணாலும் நடக்கலாம் அடுத்த 3 நாள்ன்ட்டு. டவுன் சைட் பார்த்திங்கன்னா அந்த ரீசன்ட் லோ வந்து 24,335, 334 35 24,300ன்னு வச்சுங்களேன். அது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட். ஒருவேளை அதுக்கும் கீழே போனால் 24,200 அது ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. அங்கே வந்து 2 சப்போர்ட் இருக்குது. பொதுவாக நீண்ட கால அடிப்படையில் முதலீடு பண்ணுறவங்க ஒரு வாட்ச் பண்ணுற ஒரு முக்கியமான இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா அது வந்து 200 டே மூவிங் ஆவரேஜ். 200 டே மூவிங் ஆவரேஜில் ஒரு மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கணும். அந்த 200 டே மூவிங் ஆவரேஜ்லேயே 2 இருக்குது. ஒன்று வந்து 200 டே சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், இன்னொன்று வந்து 200 டே எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ். ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக சொல்லுறேன். ஒரு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்னால் அந்த 200 நாளுடைய ஆவரேஜ் ப்ரைஸ். 200 டே மூவிங் எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ்னு என்னென்னா 200 நாளுடைய ஆவரேஜ் இருந்தாலுமே கிட்ட இருக்கிறதுக்கு அதிகமான வெயிட்டேஜ் கொடுப்பாங்க, தூரமாக இருக்கிறதுக்கு அதாவது நேற்று ஆக்ஷனுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுப்பாங்க, ஆனால் 100 நாளைக்கு முன்னாடி நடந்தது கம்மியான வெயிட்டேஜ். ஸோ அது வந்து எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ். அந்த எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வந்து 24,200 கிட்ட இருக்குது. அது ஒரு நல்ல சப்போர்ட்டு. இதுக்கப்புறம் இந்த ஃபிபனோசி ரிட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனவரியிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா
நிஃப்டி லோவஸ்ட்டு போனது வந்து 21,750. நான் தோராயமாக சொல்கிறேன், சில புள்ளிகள் எப்படி அப்படி இருக்கலாம். 21,750 லோவஸ்ட் பாயிண்ட். அங்கே ஹையஸ்ட் பாயிண்ட் போனது பார்த்திங்கன்னா 25,650. ஸோ இது வந்து ஒரு ஃபுல் ரேலி. இந்த ரேலியில் வந்து இப்போ மார்க்கெட் செல்லிங் வருது. அது வந்து 38.2%. இந்த டோட்டல் ரேலி எவ்வளவோ அதில் 38.2% இறங்குச்சுன்னா அது வந்து ஒரு நல்ல சப்போர்ட். அது வந்து 38.2 ஃபிபனோசி ரிட்ரேஸ்மெண்ட்டுன்னு வச்சோம். அதுவும் 24,200 இருக்குது. ஆனால் மேஜர் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 50% ஃபிபனோசி ரிட்ரேஸ்மெண்ட்டு. ஆனால் 38.2 நல்ல சப்போர்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இந்த போன வாரம் லோ 24,300. அதுக்கடுத்தது 24,200 38.2 ஃபிபனோசி ரிட்ரேஸ்மெண்ட்டும் இருக்குது. 200 டே எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜும் இருக்குது. அதையும் உடைச்சால் அது மூணாவது சப்போர்ட்டு. அது வந்து 200 டே மூவிங் ஆவரேஜ், சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், அது 24,000 இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லெவல் ட்ரேடர்ஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பான சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 24,000 தான். ஹையர் சைடில் பார்த்தீங்கன்னா ஹையர் சைடில் வந்து ஒரு ஏதோ குறிப்பிட்டு சொல்ல முடியலனாலும் ஒரு 25,000 முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆகும், 25,300 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும், 25,650 அது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். 25,300, 25,650 இது மூணும் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணலாம். சரி, இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பங்குச்சந்தையை பற்றின நிறைய அப்டேட்ஸ் எங்களுக்காக கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. வேலம்மாள் நெக்ஸஸ் ஹானர்ஸ் எவரெஸ்ட் ஹீரோ ஆஷிஷ் இன் பிரசன்ஸ் ஆஃப் செஸ் சாம்பியன் குகேஷ் டி